காலேஜ் படிக்கிற பசங்க இவனுங்களே காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறானுங்க. அதான் எப்படின்னு எனக்கும் சுத்தமா புரியல. என்னாச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றேன். கோயம்புத்தூர் நேரு காலேஜ்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா 13 ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ பிடெக் படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஒரு எம்ஏ கிரிமினாலஜி படிக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்டை ரேக் பண்ணியிருக்கானுங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட் தரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ரேகிங் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வேற எதுக்கு பேர் ரேகிங்? அதையும் தாண்டி அந்த 13 ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டையும் மண்டே அன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதுல நான் பர்சனலா ரொம்ப சங்கடமான விஷயமா பாக்குறது என்ன அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி தற்குறித்தனமான வேலைகளை பண்றதுதான். காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவன் நம்மளை போட்டு அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 வருஷம் வேணா நான் தான் கெத்து நான் தான் மாசம்னு சுத்திக்கலாம். காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்தா ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் ஒரு மயிருக்கும் யூஸ் ஆகாது அப்படிங்கிறது இப்போ இவனுக்கு புரியாது. இன்னும் ஸ்கூல் முடிச்சுட்டு தான் போயிருக்கானுங்க. காலேஜ் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் தெரியும். இதுலயும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சூப்பர், இது ராகிங்கே கிடையாதுன்னா வேற எதுக்கு பேர் ராகிங் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.